ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போதைய தங்கவிலை நிலவரம் என்ன. ஸோ யூஎஸ் ட்ரேடிங் செஷனோட முடிவில் வந்து தங்கவிலை வந்து என்னவோ அப்டேட் ஆயிருக்கு. நாளைக்கு மார்க்கெட்டில் வந்து என்ன ப்ரைஸ் அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த இன்ஃபர்மேஷனோட அடிப்படையில் வந்து இன்றைக்கி தங்கவிலை வந்து மாற்றம் ஏற்படுச்சு. ஸோ இதுக்கு மேலே எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கவனிக்கணும் அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் தவறாமல் உங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ கோல்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுன்ஸ்க்கு வந்து $18.27 வந்து யூஎஸ் ட்ரேடிங் செஷன் முடிவில் வந்து முடிஞ்சிருக்கு. நம்ம ஒரு காசுலாம் சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு $33 கம்மியான ஒரு சிச்சுவேஷன் வந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கு அடுத்து நம்ம சில்வர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அவுன்ஸ்க்கு வந்து $23.84 வந்து முடிஞ்சிருக்கு. நம்ம ஒரு காசில் வந்து பார்த்தீங்கன்னா 37 காசுகள் குறைந்த ஒரு ஸ்டேஜில் வந்து இன்றைக்கி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸ் இந்த ரெண்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூரோப்பியன் ட்ரேடிங் செஷனோட ஆரம்பத்தில் வந்து இந்த ப்ரைஸ் வந்து பயங்கரமாக ட்ராப் ஆச்சு. ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து ஜிபிபியில் வந்து நிறைய லாஸ் இருந்துச்சு. அது ஈடுகட்டுற விதமாக வந்து இன்றைக்கி அதில் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்காக எல்லாமே ட்ரை பண்ணாங்க. ஸோ அந்த ரீசனால் ஃபஸ்ட் வந்து கோல்டு ட்ராப் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து யூரோப் எக்கனாமிக் டேட்டா வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் வந்தனால யூரோப்பியன் ட்ரேடிங் செஷனில் கோல்டு ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கூட மேலே வரவே இல்லை. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ட்ரேடிங் செஷனோட ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து டிஎக்ஸ் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருந்த ரீசனால். பட் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ட்ரேடிங் செஷன் வந்து போக போக கோல்ட் ப்ரைஸ் வந்து கண்டினியூஸாக வந்து ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோல்ட் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டு விஷயம் வந்து மேஜராக வந்து மார்க்கெட் வந்து ட்ரைவ் பண்ணிச்சு. ஸோ அதில் ஒன்று வந்து வேக்சின். ஸோ இந்த வேக்சின் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிலையும் ஆல்மோஸ்ட் வந்து இப்போ இந்த வேக்சின் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு, வேக்சினேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற நியூஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ யூஎஸ் எஃப்டிஏலேருந்தும் வந்து ஃபைசர் வேக்சினுக்கு அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போலியோக்கு எப்படி வந்து அவ்வளோ ஸ்பீடாக வந்து இந்த சொட்டு மருந்து கொடுக்குறோன்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணாங்களோ அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்பீடான ஒரு வேக்சின் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் வந்துச்சு. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தங்க விலை வந்து ரொம்பவே வந்து ஒரு ட்ராப்பிங்கான சிச்சுவேஷனில் தான் போயிட்டுருக்கு. ஸோ ஆனால் வந்து பெரிதளவில் ட்ராப் ஆகாமல் கொஞ்சம் அதை ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சிருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து ஸ்டிமுலஸ் ஹோப்ஸ் தான். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டிமுலஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ கொடுக்குற பட்சத்தில் வந்து டாலர் வந்து வீக்கன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அப்படின்ற காரணத்தினால கோல்ட் ப்ரைஸ் வந்து இன்னுமே வந்து ரொம்ப ட்ராப் ஆகாமல் ஒரு பேலன்சிங்கான ஒரு சிச்சுவேஷனில் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வரைக்கும் இப்போ ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆனாலும் திருப்பி எப்போனாலும் உயரும் அப்படின்ற சப்போர்ட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா டிஎக்ஸ்ஒய் இந்த டாலர் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 90.75 இருக்குது. அதாவது 0.25% கம்மியான ஒரு சிச்சுவேஷனில் தான் இன்றைக்கி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோன்னா ஒரு ஸ்லைட்டாக லோவரான ஒரு பாயிண்டில் தான் முடிஞ்சிருக்கு. அதாவது S&P 500 டவ் ஜோன்ஸ் இந்த ரெண்டும் வந்து லோவாக முடிஞ்சிருக்கு. டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெங்தனாக தான் முடிஞ்சிருக்கு. இப்போ நாளைக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து ஆல்டர் பண்ணுற மாதிரி ஏதாவது எக்கனாமிக் டேட்டா இருக்கான்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன் சைனாவில் உள்ள எக்கனாமிக் டேட்டா, அதாவது 10:30 மணிக்கு முன்னாடி வந்து ஆஸ்திரேலியன் சைனாலேருந்து எக்கனாமிக் டேட்டா வருது. அது எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டேட்டா இருக்குது. அதாவது சைனாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், ரீட்டைல் சேல்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் மேஜரான ரிப்போர்ட்லாம் வருது. ஸோ இது வந்து தங்க விலை வந்து நாளைக்கு காலையில் வந்து ஆல்டர் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து இந்த டேட்டாவோட அடிப்படையிலையும் அதுக்கப்புறம் யூஎஸ்ஏலேருந்து FOMC மீட்டிங் இருக்குது. ஸோ இதன் அடிப்படையிலும் தான் வந்து தங்க விலை எப்படி போகுதுன்றதை பார்க்கணும். ஸோ $1,800 கீழே போகுதா இல்லை $1,850 சப்போர்ட்டில் போய் நிற்குதா அப்படின்றது வந்து நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ இதை தொடர்ந்து எப்படி அடுத்தடுத்த செஷன்ஸில் வந்து ப்ரைஸ் மாறுது அப்படின்றது நம்மளோட தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.